எடுத்துடணும். ஒரு கட்டத்தில் என்ன அந்த ஏவல் தாங்க. அவங்க ஏவல் நம்ம எடுத்து சரி பண்ணிடுறோம். அவங்க நல்லா ஆயிடுறாங்க. அவங்க என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் அவங்ககிட்ட அந்த ஏவல் பிரச்சனை இருந்ததுனால சைக்காலஜியாக அவங்க மைண்ட் ரீதியாக என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி தோணும். திரும்பி வந்து நம்மகிட்ட வர்றாங்க, நம்ம அவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறோம், ஒன்றுமே இல்லைன்னு திருப்பி அனுப்புறோம். அதுக்கு பிறகு செய்யணும் போகிறாங்க. முதல்ல இந்த செய்வனை ஏவல் பிள்ளை சொல்லி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் மன ரீதியாக நமக்கு ஒன்றும் இல்லைன்னு வாங்க. அப்படி ஏதாவது இருந்தால் கூட நானே சரி பண்ணி கொடுக்குறேன். இப்போ அப்புறம் அதை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நமக்கு இருக்கிற மாதிரியே தோணும். நீங்கள் ஒரு 10 கிலோ வெயிட் ஒரு 10 கிலோமீட்டர் சம்மந்தட்டீங்கன்னா இறக்கி வச்சா கூட தலையில் வெயிட் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால நீங்கள் அந்த செய்வனை பிள்ளை சொல்லி ஏவல் இதெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் தெய்வ அணுகுமுறைகள், தெய்வத்தினுடைய அனுகிரகங்களை நாடுங்க, இறை அருளை தேடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்பவுமே உடம்புல சீக்கிரம்னா நம்ம நல்லா இருக்கலாம். சீக்கிரம் இருக்கு நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தால் அது நம்மளோட போகாது. இங்கே வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் சரியாக இருக்கணும். 100க்கு 1 2 பேருக்கு தான் அந்த பிரச்சனை வருது, எனக்கு இருக்குன்னு. அது வந்து நம்ம நாளாக இருந்ததுனால அவங்க அப்படியே அதிலேயே மைண்டில் ஆயிடுறாங்க. அதில் வந்து நீங்கள் வெளியே வாங்க. இப்போ ரொம்ப பேருக்கு இப்போ 100 ரொம்ப பேர் நல்லா இருக்குங்கிறாங்க. நீங்கள் அது அவங்களுக்கு நான் சில பேருக்கு செஞ்சு அனுப்புகிறேன். இந்த மாதிரி நீங்கள் மன ரீதியாக கொஞ்சம் மாறணும்னு சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஏவல் பிரச்சனை உள்ளவங்க மன ரீதியாக தைரியமாக இருங்க. ஃபஸ்ட்டு உடம்புல இருக்க ஏவல் எடுத்த பிறகு வெளியில் இருந்து கூப்பிடும், பிறகு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருந்து கூப்பிடும். அது வரைக்கும் அந்த 48 நாள் சில பேருக்கு 2 மாதம் கூட அதை நம்மளை சுந்தரப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நம்மளை ஒன்றும் செய்யாது, பயப்படக்கூடாது. மெயின் வந்து தைரியம் வேணும். தைரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதிலேயே ட்ராவல் பண்ண வேண்டியது வந்துடும். அதனால் தைரியமாக இருங்க. கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு வந்து செய்வனை பிள்ளை சொல்லி எடுத்தவங்களுக்கு சரியாயிடும். சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி நோயினுடைய அளவை பொறுத்துலாம் அந்த தீர்க்கமான முடிவுகள், நல்ல முடிவுகள் வரும். அது மாதிரி தான் இது கொஞ்சம் அதிகமான நாள்பட்ட செய்வனைகள் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், சரியாகும். கண்டிப்பாக வர்றவங்களுக்கு நம்ம விஷயமாக கை கொடுக்க மாட்டார், அது ஒரு உறுதி. தொடர்ந்தே போனா அந்த யாரும் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் வரக்கூடாது. எனக்கு ஆணி வச்சு இருக்கிருக்காங்க. என் கட்டடத்துல இருக்கு இருக்கி பம்பரத்தை செஞ்சிருக்கு. உங்களால எடுக்க முடியுமா? இந்த குடும்பத்துக்கு மட்டும் வர விட மாட்டாங்க, இல்ல மொத்தத்துல கட்டு போட்டுருக்காங்க. மொத்தத்துல கட்டு போட்டுருக்காங்க. எடுத்து விட்டா நீ உங்க குடும்பத்தை காப்பாத்துவியா? என் பையன் வேறு 3 பக்கம் பிரிஞ்சு நிக்கிறான். அந்த என் கட்டடத்துக்கு வந்த மைதானவன் அவட மனுஷத்து வச்சுவீங்களா? என்னால முடியல, எழுந்திரிக்கும்ல. நான் கட்ட உடைச்சு விடுறேன், உன்னை சுதந்திரமா கட்ட உடைச்சு விடுறேன். வணக்கம், ஸ்ரீ விஷ்ணுமாய் அருள்வாக்குப்பிடம். ரொம்ப பேரும் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு இங்க வந்து என்கிட்ட பார்க்க வர்றாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கிறனால ஜாதகம் பார்க்க எனக்கு நேரம் கிடையாது. ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா திங்கக்கிழமை எனக்கு போன்ல ஆன்லைன்ல அனுப்பி வைங்க, போன்ல சொல்றேன். மற்றபடி இங்க நேரா வர்றவங்க பில்லி, சூனியம், செய்வன, கழிப்பு, ஏவல், காட்டேரி, மற்ற தொழில் முடக்கங்கள், குடும்ப முடக்கங்கள், குடும்ப பிரிவினைகள், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும் என்னை வந்து நேரில் வந்து பாருங்க. மற்றபடி ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நான் ஆன்லைனில் பார்க்குறேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டோ இல்லை திங்கக்கிழமை பகல் அனுப்புனீங்கன்னா நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காக ஜாதகம் பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் அலைஞ்சு வந்தாலும் கூட எங்கள் அதிக கூட்டம் இருக்கிறதுனால உங்களால் பார்க்க முடியாமல் போகும். அதனால் ஆன்லைனில் பார்க்குற மாதிரி திங்கக்கிழமை பாருங்கள். மற்றபடி செய்வன, பில்லி, சூனியங்கள் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நேராக கோயிலுக்கு வாங்க. வணக்கம்.